Hello students, welcome back to Sasi Academy Online. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது comparing quantities-ல இருக்கக்கூடிய some important questions. ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. If interest on rupees X for 2 years at R percentage per annum is rupees 100, then find the interest on 2x for 2 years at R percentage per annum. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா xங்கற p is equal to x, n is equal to 2 years, R is equal to R percentage. இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 rupees. இதை கொடுத்துட்டு P is equal to 2x N is equal to 2 years R is equal to R percentage இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு SIக்கு ஃபார்முலா தெரியும். SI is equal to PNR by 100. ஸோ இதில் P is equal to X, சாரி SI வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100, Pயோட வேல்யூ வந்து x, என்னோட வேல்யூ வந்து 2, ஆரோட வேல்யூ வந்து r. அப்போ x இன்ட்டு 2 இன்ட்டு r தான் வந்து அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து 2x இருந்து n வந்து 2 இருந்து r வந்து ஆறாவே இருந்துச்சு அப்படின்னா r by 100, இங்கேயும் by 100 வரும்பா, 100ஆகவே இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் பை 100 இந்த இதை பாருங்கள். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம், கிவன்லேருந்து 100 அப்ளை பண்ணிடலாமா? இப்போ 2 இன்ட்டு 100 வரும், 200 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ருபீஸ் 200 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் PNR by 100 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நம்மளுக்கு கிவனில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 இருக்கிறப்ப பியோட வேல்யூ வந்து எக்ஸு, என்னோட வேல்யூ வந்து 2, ஆரோட வேல்யூ வந்து ஆர்னே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பை 100 ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க, கிவனில் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க? பி வந்து 2x இருக்கிறப்ப, n வந்து 2 இருக்கிறப்ப, r வந்து r பர்சன்டேஜாக இருக்கிறப்ப, அப்போ p இன்ட்டு n இன்ட்டு r பை 100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இந்த x இன்ட்டு 2 இன்ட்டு r பை 100க்கு பதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 100 கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா 2 இன்ட்டு 100 200 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 25% ஆஃப் எக்ஸ் இஸ் 100 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் என்ன இருக்கு, 25% ஆஃப் எக்ஸ் இஸ், அதுதான் ஈக்குவல் டு போட்டு 100 எழுதுறேன். இந்த ஆஃப்னா என்னன்னா மல்டிப்ளிகேஷன். பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம், 25 by 100. ஆஃபுக்கு பதில் என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 25 by 100 இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போகிறப்ப என்னவாயிரும், 100 by 25 ஆயிரும். அது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 25 by 100 அப்படிங்கிறது இந்த பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ரெசிப்ரோக்கல் தான் அர்த்தம், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 125 is 25, 425 is 100. ஸோ 4 into 100 நம்மளுக்கு 400 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 400. ஓகேவா? Now third sum, 31 out of 50 people in a school wear watches. What was percentage of people do not wear watches? ஸோ இங்கே வந்து மொத்தம் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 50. இதில் எவ்வளோ பேர் வாட்ச் வியர் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வியர் வாட்ச் வியர் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னா 31. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா 31 by 50. இப்போ இதோட பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100. ஸோ அப்போ இந்த 150 is 50, 250 is 100, 31 into 2 வந்து 62% அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வியர் த வாட்ச். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் do not wear the watch. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் do not wear watch is equal to நார்மலாக பர்சன்டேஜ் வந்து 100க்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வியர் த வாட்ச் வந்து 62. அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 38% அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் do not wear the watch. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் வியர் த வாட்ச் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் வியர் த வாட்ச் வந்து 31. ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுகிறப்ப 31 by 15 வந்துடும். அதை பர்சன்டேஜில் எழுதுகிறப்ப ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100 போடுவோம். அதனால் 31 by 50 into 100 போடுறோம். இந்த 50 100 கேன்சல் பண்ணோம்னா 2 times 31 2 மல்டிப்ளை பண்ணால் 62 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் வியரிங் வாட்ச். இங்கே கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் நான் வியரிங் வாட்ச் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் நான் வியரிங் வாட்ச் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா
100லேருந்து இந்த 62 சப்ராக்ட் பண்ணி 38% அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டூ நாட் வியர் வாட்ச். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 4th one, there were 60 apples in a basket. ஒரு பேஸ்கெட்டில் வந்து 60 ஆப்பிள் இருக்குது. 45% ஆஃப் தம் வேர் ரெட். அதில் 45% வந்து ரெட் கலரில் இருக்குது. ரெஸ்ட் ஆர் க்ரீன், மீதி இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்குது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ரெட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ க்ரீன் ஆப்பிள்ஸ். இதான் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குது? 60 இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் ஆப்பிள், பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் ஆப்பிள் எவ்வளோ? 45%. இப்போ நம்பர் ஆஃப் ரெட் ஆப்பிள் கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் ஆஃப் ரெட் ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜ் 45% ஆஃப் 60. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் அப்படிங்கிறத 45/100 எழுதலாம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், இங்கே 60. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 5s are 10. இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 5s are 45. 1 2 is 2, 3 2s are 6, 9 3s are 27 ரெட் ஆப்பிள்ஸ். எத்தனை ஆப்பிள்ஸ் ரெட் ஆப்பிள்ஸ் இருக்குது? 27. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? க்ரீனு கேட்டிருக்காங்க. க்ரீன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட் இஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரீன் ஆப்பிள், பர்சன்டேஜ் ஆஃப் க்ரீன் ஆப்பிள் நம்மளுக்கு வந்து 45% வந்து 100லேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 100 - 45 போட்டோம்னா 55%. இதில் நம்பர் ஆஃப் க்ரீன் ஆப்பிள் வேணும் அப்படின்னா 55/100 இன்ட்டு டோட்டல் ஆப்பிள்ஸ். இது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். அதே 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 11, இங்கே கேன்சல் பண்ணால் 3, 33 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? இப்படி இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம க்ரீன் ஆப்பிள் கண்டுபிடிக்கலாம். இதையே நம்ம இன்னொரு மெத்தடில் போகிறதா இருந்தால் டோட்டல் ஆப்பிள்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஆப்பிள் எத்தனை வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்? 27 வருதுன்னு கண்டுபிடிச்சோம். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 33 அப்படிங்கிறது க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். பர்சன்டேஜை யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லை நம்ம நம்பர் ஆஃப் ரெட் ஆப்பிள் கண்டுபிடிச்சதை யூஸ் பண்ணியும் க்ரீன் ஆப்பிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். பை செல்லிங் ஏ டிவி ஃபார் 6600. ஒரு டிவியை வந்து 6600க்கு செல் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெய்னர் காட் 600 as கெயின். அவர் ட்ரெய்னருக்கு எவ்வளோ கெயின் கிடைக்குதுன்னா 600 கிடைக்குது. கெயின் பர்சன்டேஜ் இஸ் 10%. எவ்வளோ கெயின் பர்சன்டேஜ்னா 10%. ஃபைண்ட் த சிபி. சிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து செல்லிங்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்பி. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ₹6600. கெயின்ஸ் ஈக்குவல் டு ₹600. கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10%. இப்போ கெயின் பர்சன்டேஜுக்கு நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெயின் பை சிபி இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த சம் முடிஞ்சதுமா. கெயின் பர்சன்டேஜ் வந்து 10%, கெயின் வந்து 600, சிபி தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இன்ட்டு 100. இப்போ எனக்கு சிபி தான் வேணும். இந்த சிபி இங்கே போகும், இந்த 10 வந்து இங்கே வரும். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 60 × 100/10. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 600 அப்படிங்கிறது சிபி ஆஃப் தட் டிவி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை கொடுத்துருக்க டேட்டாலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சிபி கிடச்சிரும். ஓகேவாம்மா? இப்போ அடுத்த சம் ரொம்ப ஈஸி. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல். ஸோ அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதை ஃப்ராக்ஷன்லையும் டெசிமல்லையும் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2/5%. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவைட் பை 100. அதனால 2/5 × 100, அதாவது 2/500 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். பட் இப்படி எழுதக்கூடாது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். 1 2 is 2, 2 2s are 4, ரிமைனிங் 1, 5 2s are 10, 0. 1/250 அப்படிங்கிறது இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம். ஓகேவா? இதை வந்து டெசிமலில் எழுதுறதா இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் 2/5 × 100. இப்போ 2 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 5ஆல் டிவைட் பண்ணுறதா இருந்தால் பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். 4 5s are 20. அப்போ 0.4/100. நார்மலாக 100 டிவைட் பண்ணுறதா என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்டை வந்து லெஃப்ட் சைடு 2 டிஜிட் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு 2 டிஜிட் மூவ் பண்ணோம்னா 0.004 அப்படிங்கிறது இதோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இதில் செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 12.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ராக்ஷன் எழுதுறதா இருந்தால் 12.5 டிவைடட் பை 100.
இப்போ இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறக்கா மல்டிப்ளை பை 10 போடுறேன். இங்கே மேலே பாயிண்ட்டு கேன்சல் ஆகிட்டு 125 வந்துடும். பட் கீழே வந்து 0 ஆட் ஆகி 1000 மாறிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, ரிமைனிங் 2, 5 5s are 25, 2 5s are 10, 0 0, திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5s are 25, 4 5s are 10, 0, திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 8. ஸோ 1/8 அப்படிங்கிறது இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இதோட டெசிமல் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா 12.5 டிவைட் பை 100 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 100 இருக்கனால நம்ம என்ன பண்ணோம், 2 டிஜிட் வந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம். அப்போ 0.125 அப்படிங்கிறது இதோட டெசிமல் ஃபார்ம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.